மக்களே இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கோங்கோடு மாவட்டம் திருநெல்வேலி என்ற கிராமத்தில் இருக்கோம். இங்கே பெரியாண்டவர் கோயில் இருக்குது. நம்ம அதுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம் வீடியோ எடுக்கிறதுக்கு. அதேமாரி இந்த கோயில் ஒரு நேரத்தில் ரொம்ப சின்னதாக யாருக்குமே தெரியாமல் இருந்தது. இன்றைக்கி இந்த அளவுக்கு பெருசாக வளர்ந்து இன்றைக்கி எங்கே இருந்தோ இங்கே மக்கள் வராங்க. அந்த அளவுக்கு இங்கே வந்தால் எல்லாமே நல்லது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வராங்க. கோயில் நிர்வாகி ஒரு சில வார்த்தை பேசியிருப்பார், வாங்க பார்க்கலாம். பிள்ளையிலே புரிந்தவா திருநிலையில் ஒரு நிலையாய் நின்றவா உன்னை நினைப்போரில் இடர் நீக்கி அகிருவாய் பெரியாண்டவர். எல்லாம் வல்ல பெரியாண்டவர் கருணையினாலே இந்த திருநிலையில் பெரியாண்டவர் உருவான வரலாறு என்னவென்றால், ஈசன் உலகெல்லாம் வலம் வந்து ஒரு நிலையில் திருநிலையாய் நின்று தன் பாதத்தை பதித்து சோதியை காட்டி சுயம்பு லிங்கமாக இங்கே அருள்வாளிக்கிறார். இவ்வாலயத்திலே பெரியாண்டவரை நாம் 4 விதமான கோலத்திலே தரிசனம் செய்யலாம். முதலாவதாக ருத்ராட்ச மரத்தடியிலே தவநிலையில் அமர்ந்து அருள்பாலிக்கும் பெரியாண்டவரை தரிசனம் செய்யலாம். இந்த ருத்ராட்ச மரத்தடியிலே இருக்கும் பெரியாண்டவருக்கு வருகின்ற பக்தர்கள் தம் கரங்களாலே நேரடியாக பன்னீரால் அபிஷேகம் செய்து எடுத்து சென்று வீட்டில் தெளிப்பதன் மூலம் வீட்டில் உள்ள எதிர்மறை சக்திகள் விலகும். அடுத்ததாக பெரியாண்டவர் நின்ற நிலையிலே நுழைவு வாயிலே காணலாம். அடுத்தபடியாக பெரியாண்டவர் அமர்ந்த நிலையிலே நாம் காணலாம். அடுத்தபடியாக அருள்முழு நிலை மூலவர் பெரியாண்டவரை நாம் இங்கே தரிசனம் செய்ய முடியும். வெட்ட வெளியிலே அமர்ந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் இவ்வாலயத்திற்கு அனைவரும் வருக, பெரியாண்டவர் அருள் பெறுக. வாழ்க வளமுடன்.